ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஏண்டி காயத்ரி, எவ்வளோ வரன் வந்துட்டே இருக்கு, எதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிற என்று அழுத்து கொண்டாள் மாலினி. என்ன அம்மா, எனக்கு பிடிச்சாப்புல வரன் எங்கே இருக்கு? பையன் ஆளழகாக இருந்தால் இங்கிலீஷ் பேச வரதில்லை. நல்ல சம்பளம் என்று பார்த்தா சுற்றி அம்மா அப்பா தங்கை தம்பியின் பொறுப்பு, இதுவும் இல்லைன்னா சுயமாக சிந்திக்கிற நிலைமையே கிடையாது. எடுப்பார் கைப்பிள்ளையே இருக்க வேண்டியது. எப்படி அம்மா நான் இந்த மாதிரி பையன்களை கல்யாணம் செய்துக்கிறது என்றாள் காயத்ரி. ஏண்டி, நம் உலகத்தில் இருக்கிற மனிதனை தான் கல்யாணம் பண்ண முடியும். வேறு கிரகத்தில் இருந்தால் உனக்கு வரன் வரும். நாங்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல. நீயும் உங்கள் வீட்டு பெரியவா பார்த்து வைத்த மணமகனே கட்டிக்கிட்ட. இப்போ காலம் மாறி போச்சு தெரியுமோ? பெரியவா சொல்ல கேட்டு கல்யாணம் செஞ்சுட்டதுனால தான் நான் என்னடி அம்மா குறைஞ்சிட்டேன். அது அந்த காலம். பெண்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தாங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ, பெரியவா சொன்னால் அப்படியே செய்யணும். வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது நாம் தானே அனுபவிக்கிறோம். அதுக்கு தான் இப்போ சுயமாக சிந்தித்த பையனை நாங்களே செலக்ட் செய்கிறோம். ஆமாம், சிந்திக்கிறேன். எல்லா பையன்களையும் பார்க்க வேண்டியது, குறை சொல்லிக்கிட்டே போக வேண்டியது, இப்படியே போனால் திருப்தி ஆகிறது எப்போ? கல்யாணம் நடக்கிறது எப்போ? 60 வயசில் தாண்டி உனக்கு கல்யாணம் நடக்கும். ஏமா அப்படி அழுத்துக்கிற? நாங்களாம் சுயமாக சிந்திச்சா பழைய தலைமுறையானவங்களுக்கெல்லாம் பிடிக்காதே. கல்யாணம் செஞ்சுக்கிற சிந்தனை இருக்கா இல்லையா? எல்லாம் இருக்குது. நான் சரின்னு சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. அத்துடன் மாலினி விவாதத்தை நிறுத்தினாள். காயத்ரி தான் வேலைக்கு செல்ல ஆயத்தமானாள். போயிட்டு வரேன் என்று கூறிக்கொண்டே சாலையில் இறங்கி சென்றாள். கீதா மாமி மாலினி என்று அழைத்து கொண்டே வீட்டினுள் பிரவேசிக்க, வாங்கோ மாமி என்று அழைத்தாள் மாலினி. போன வாரம் வரன் ஒன்று வந்ததே, குதிர்ந்ததா என்று கேட்டாள். எங்கே மாமி என்றாள் மாலினி. மாப்பிள்ளை வீட்டில் நிறைய எதிர்பார்க்கிறாளோ? பையன் வீட்டில் அப்படி ஒன்றும் கேட்குறாப்புல தெரியலையே. இல்லை மாமி, பையனாத்து மனுஷா எல்லாம் பார்க்க தங்கமானவளாக தான் தெரியறா. நம்மாத்து பொண்ணுக்கு தான் எதுவும் பிடிக்கல. பையனை பேங்க்கில் வேலை செய்கிறான், ராஜா மாதிரி இருக்கான். நானே பார்த்தேனே. எங்களுக்கெல்லாம் பிடிச்சி என்ன பிரயோஜனம் மாமி? இன்னொரு வரன் இருக்குது, எனக்கு தெரிஞ்சவா தான். வந்து பார்க்க ஏற்பாடு பண்ணலாமா? வர சொல்லுங்க மாமி, பார்க்கலாம். பெண் பார்க்கும் படலம் துவங்கியது. வரன் வீட்டார் அம்மா தங்கை அப்பா மாப்பிள்ளை பையன் எல்லோரும் அமர்ந்திருந்தனர். காயத்ரியை சர்வ அலங்காரமாக செய்து மணப்பெண்ணாக அமர்ந்திருந்தாள். பையன் எங்கே வேலை செய்கிறான் என்று கேட்டாள் மாலினி. தனியார் கம்பெனியில் மாதத்துக்கு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். இவ என் மகள், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். இவளுக்கு 2 குழந்தைகள் என்றார் பையனின் அம்மா. உங்கள் பொண்ணோட வீட்டுக்காரர் எங்கே வேலை செய்கிறார்? வெளிநாட்டில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறார். மாப்பிள்ளை பையனை நோக்கினாள் காயத்ரி. அவனிடம் காதல் வயப்பட்டால் கணவனாகவும் மனது தீர்மானித்தது. பார்த்த நொடியில் மனம் இவன்தான் கணவன் என்றது. பையனை பிடித்திருக்கா என்றாள் பையனின் தாயார். அமைதியாக தலையாட்டினாள் காயத்ரி. மாப்பிள்ளை பையனுக்கும் காயத்ரியை பிடித்திருந்தது. இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்தனர். ஏண்டி காயத்ரி, மாப்பிள்ளை பையன் அவ்வளவு அழகாவா இருக்கான் என்றாள் மாலினி. என்னம்மா, நீ அழகாக இருக்கிறவரை போய் அழகாக இருக்கிறாரான்னு கேட்குற? பையனோட அம்மா கட் அண்ட் ரைட். இவ்வளவு நகை போடணும், இவ்வளவு சீர் செய்யணும்னு கண்டிஷன் போடுறாளடி. அவளுக்கு எல்லாம் கொடுக்க போகிற? எனக்கு தானே கொடுக்க போகிற? இவளது மாற்றத்தை கண்டு வியப்பில் ஆழ்ந்தாள் தாய். காதலின் மகிமையால் மனிதன் குறைகளும் மறைக்கப்படுகிறது. இந்த கதை இத்துடன் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.